ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளது ஒரு குட்டி சேல் வீடியோ தான். கூடவே கொஞ்சம் அழகான ஃப்ளவர்ஸும் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுக்க மறந்துடாதீங்க. இது வந்து நம்மளோட அழகான செரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லாட்டஸ் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ஃப்ளவர்ஸு. நம்ம மயூரி தமோலாம் போல் நல்ல பெரிய சைஸில் ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் வெரைட்டி தான் செரா லாட்டஸ். நிறைய பெட்டல்ஸ் உள்ள ஒரு எக்ஸல் சைஸ் ஃப்ளவர்ஸ் தான். சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அழகாக. ரெண்டு பேரும் இன்றைக்கி தான் வந்து மலர்ந்து அப்படியே நம்ம கண்ணை கவருது. இங்கே வந்து நின்று இங்கேருந்து நவரவே தோணலை, அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்மெல்லும். ஸோ உங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து ஒரு வேளை நம்ம டியூபர்ஸ் வச்ச பிறகு ஃப்ளவர்ஸ் வராமலாம் இருக்கலாம். கண்டிப்பாக பிளான்ட் வந்து ரீபாட்டிங் ஸ்டேஜில் கூட இருக்கலாம். சில பேர் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பும்போது தான் பார்க்குறேன், நிறைய லீஃபெல்லாம் காஞ்சு ரொம்ப பிளான்ட்டே அழுகி போகிற ஸ்டேஜ் வரைக்கும் விட்டு வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு நான் இந்த லாட்டஸ் டியூபர் சேல் வீடியோஸில் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். லாட்டஸ் அப்படிங்கிற பிளான்ட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து டைமிங்கில் அதை வந்து ரீபாட்டிங் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அழகாக நம்மளுக்கு வந்து அந்த பிளான்ட்டு பூத்துட்டே இருக்கும். பிளான்ட்டில் க்ரோத் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கருப்பாக இருக்கிற பழைய லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளான்ட்டுக்கு சைடில் கைவிட்டு ஷாக் மாதிரி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது டியூபர்ஸ் மாதிரி உங்களுக்கு கையில் வந்து ஃபீல் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட பிளான்ட்டை நீங்கள் ரீபாட்டிங் பண்ணுங்கள். அப்படியே விட்டுட்டிங்கன்னா பிளான்ட் வந்து டோட்டலாக அழுகி போயிடும். போன டைம் எனக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த டியூபர் வந்து நல்லா இல்லை, எனக்கு வந்து அது குவாலிட்டியாக இல்லை, எனக்கு நல்ல டியூபர்ஸ் வேணும்னு கேட்டாங்க. நான் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பிளானிங் பண்ணி எனக்கு 2-3 ஃப்ளவர்ஸ் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் என்ன ஆச்சுன்னு தெரில, வரவே இல்லை, அதுக்கப்புறம் அது வளரவே இல்லை, பூவும் வரல, அது அப்படியே காஞ்சி போச்சுன்ட்டாங்க. அப்போ வந்து என்ன நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோன்னா, இந்த பிளான்ட்டை வந்து நம்ம வைக்கும்போது அதை பற்றி எதையுமே பார்க்காம வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து ப்ளேம் பண்ணுறது நம்மளை. ஆக்சுவலி நம்ம ஒரு டியூபர் வந்து குவாலிட்டி இல்லைன்னா அது வந்து என்ன ஆகும், ஸ்ப்ரவுட்டே ஆகாத வேணால் போகலாம். மித்தபடி ஸ்ப்ரவுட்டான பிளான்ட்டை நீங்கள் சாயிலில் பிளான்டிங் பண்ண பிறகு அழுகி போனீங்கன்னா அதோட காரணம் நம்மளோட சாயிலோ இல்லைனா அந்த நம்ம கொடுக்குற தண்ணியில் இருக்கிற பிரச்சனையாவாக இருக்கலாம். மித்தபடி டியூபர்ஸ் வந்து ஸ்ப்ரவுட் ஆகாமல் நீங்கள் போட்டு வைக்கும்போது அது அழுகிடுச்சுன்னா ஓகே, டியூபரோட ப்ராப்ளமாக கூட நம்ம சொல்லலாம். அதுவுமே வந்து நீங்கள் டெய்லியுமே டியூபர்ஸில் தண்ணி மாற்றி விடலை அப்படின்னா அந்த டியூபர்ஸ் அழுகி போயிடும். ஸோ அதனால எல்லோரும் உங்கள் பிளான்ட்டை நீங்கள் எப்படி டேக் கேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பிளான்ட்டை வந்து அது ஃப்ளவர்லாம் ஆயிடுச்சு, அது பிளான்டிங் பண்ணதுலேருந்து நீங்கள் அதுக்கு எந்த உரமும் கொடுக்கல, அப்படியே விட்டுட்டீங்க, அது ஃப்ளவர் ஆன பிறகும் உரம் கொடுக்கல, அது கண்டுக்கல, அப்படியே தண்ணி மட்டும் நிரப்பிட்டு இருந்தீங்கன்னா அது ஃப்ளவர் ஆகாது. பிளான்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டிங் லீஃப் வரும்போது கரெக்டான 15 டேஸில் நம்ம உரம் கொடுக்கணும். அதே போல் அதில் க்ரோத் இல்லாத பட்சத்தில் அது நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரீபாட்டிங் பண்ணி கொடுக்கணும். க்ரோத் இல்லை அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு கண்டினியூஸாக உரம் கொடுத்துட்ருக்காதீங்க, அந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு அழுகி போயிடும். ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன் இந்த வீடியோவில் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து லாட்டஸ் டியூபர்ஸ் வாங்குறவங்க பேசிக்ஸே தெரியாமல் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ப்ளேமை தூக்கி நம்ம மேலே போடுறாங்க. அதனால தான் இது இவ்வளோ டீட்டெயிலாக இன்றைக்கி நான் வீடியோவில் சொன்னேன். ஸோ எல்லோரும் பிளான்ட்டை வாங்கி வைங்க. ஸ்டாண்டிங் லீஃப் வர ஆரம்பிக்கும் போதுலேருந்தே 15 டேஸ் வந்து உரத்தை கரெக்டாக கொடுங்க. உங்கள் பிளான்ட்டை வாஷ் பண்ணுங்கள். க்ரோத் இல்லைன்னா உரம் கொடுக்கறத நிறுத்திட்டு பிளான்ட்டை ரீபாட்டிங் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஷாக்கு கொடுத்து பாருங்கள், லீவ்ஸை கட் பண்ணி விட்டுட்டு கை உள்ளே விடும்போது டியூபர்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை ரீபாட்டிங் பண்ணுங்கள். அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்கள் பிளான்ட் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாலுமே அழுகி போயிடும். இன்றைக்கி சேல் பற்றியான டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். இன்சைட் தமிழ்நாடு வந்து நம்ம எஸ்டி கொரியரில் தான் போடுவோம். அதோட கொரியர் சார்ஜ் வந்து 65 rupees வரும். அதர் ஸ்டேட் தட் மீன் கேரளா, ஆந்திரா, அதே மாதிரி தெலுங்கானா, அந்த மாதிரி சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து டிடிடிசியில் தான் போடுறோம். அது வந்து 90 rupees அந்த மாதிரி வரும். நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு அந்த பிளேஸை பொறுத்து அதோட சார்ஜஸ் மாறிக்கும். ஸோ வந்து உங்களோட பிளேஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுங்க. அப்போ தான் நம்ம வந்து கொரியர் சார்ஜஸ் என்ன வரும் அப்படின்னு சொல்ல முடியும். இன்சைட் தமிழ்நாடு நான் எப்போவுமே எஸ்டியில் தான் போடுவேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கொரியர் வேணும்னா நீங்கள் பர்டிகுலராக சொல்லணும். இல்லை உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் தான் வரும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். அதே போல் கொரியர்ஸ் போட்டிங்கன்னா இன்சைட் தமிழ்நாடு உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்துடும், இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக வந்துடும். வரல அப்படின்னா
ஒரு மத்தியானம் 12 மணிக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக 2 o'clock எனக்கு இன்ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம வந்து அது கம்ப்ளைண்ட் பண்ணி டெலிவரி பண்ண வைக்கும் முடியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களோட கொரியர்ஸ் வந்து நீங்கள் அமுச்சு விட்ட பிறகு அது எதையுமே ட்ராக் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு 10 நாளெல்லாம் கழிச்சு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து எந்த விதத்துலையுமே பொறுப்பை ஏற்றுக்க மாட்டோம். அது இப்போவே நான் சொல்லிட்டேன். சில பேர் வந்து கொரியர்ஸ் எல்லாம் போட்டுட்டு ட்ராக்கிங் நம்பர் கொடுத்தா கூட ட்ராக் பண்ணுறதோ பார்த்துக்கிறதோ இல்லை. நம்ம எப்போவுமே வந்து ட்ராக்கிங் நம்பரும் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதை ஃபாலோ பண்ணி உங்களால் அது ரீச் பண்ண முடியலன்னா எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். ஒருவேளை மெசேஜ் நான் பார்க்கலன்னா கூட எனக்கு கால் கூட பண்ணுங்கள். மித்த எந்த விஷயத்துக்கும் எனக்கு தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. பிளான்ஸுக்காக வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கால் பண்ணால் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கால் பண்ணால் கிடைக்கிற நம்பர் போட்டிருக்கிறோம். அதனால் எல்லோரும் அது புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆர்டர் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இல்லைனா உங்களுக்கு வெரைட்டி நேம் சொல்லி கூட கேட்கலாம். என்ன ப்ரைஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நான் வந்து டோட்டல் கொடுத்துருவேன். ஜிபே நம்பர் பார்த்துட்டிங்கன்னா என்னுடைய சேம் நம்பர் தான். டோட்டல் கொடுத்த பிறகு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணாத விட்டுட்டிங்கன்னா உங்களோட ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகாது. வேறவங்க வந்து கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருவேன். ஸோ பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு நேமு, அட்ரெஸ்ஸு, பின்கோடு, மொபைல் நம்பர் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து டெஸ்பேச் பண்ணும்போது உங்களுக்கு டியூபர்ஸோ இல்லை பிளான்ஸ்னு அதோட பிக்ஸை அனுப்பிட்டு தான் பேக்கிங் பண்ணுவோம். இதான் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸு. அதே போல் தனியாக அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் காமிக்கிறது இல்லாமல் முன்னாடி யாருக்கும் நம்ம வந்து டியூபர் பிக்ஸோ வீடியோஸ் எல்லாம் அனுப்ப மாட்டோம். இதிலே நீங்கள் டியூபர்ஸை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக் பண்ணும்போது தான் நம்ம வந்து டியூபர் பிக்ஸ் அனுப்புவோம். ஸோ இதான் வந்து டீட்டெயில்ஸு. ஸோ வந்து நம்ம டியூபர்ஸ் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு வெரைட்டி வந்து ஒயிட் ஸ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான். நிறைய பேர் இந்த வெரைட்டி எனக்கு கேட்கும் ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது. ஏன்னா ஃப்ளவர்ஸ் வந்து அவ்வளோ ஒரு அழகாக க்யூட்டாக இருக்கும். ரவுண்டாக வரக்கூடிய ஒரு பெட்டல் அரேஞ்ச்மெண்ட்டு தான் இந்த ஒயிட் ஸ்வானுக்கு. ஒயிட்லேயே எனக்கு பிடிச்ச ஒரு வெரைட்டி தான் இந்த ஒயிட் ஸ்வான். அதே போல் நிறைய ஃப்ளவர்ஸும் கொடுக்கும். இதை பார்த்துட்டிங்கன்னா ஒரு பியூர் ட்ராபிக்கல் வெரைட்டி தான். டியூபர்ஸ் வந்து ரேராக தான் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 250. கீழ் போர்ஷன் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இது வந்து இங்கேருந்து கட் பண்ணிட்டீங்கன்னா செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரே டப்பு தான் வச்சுருக்கீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸில் பிளானிங் பண்ணிக்கலாம். இல்லை 2 டப் இருக்குன்னா 2 பிளான்ட்டாகவே நீங்கள் இது வளர்த்திக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 220. இங்கே ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 220. இங்கே ஒன்று இருக்குது 200. இங்கே ஒன்று இருக்குது 150. இதான் வந்து நம்மளோட ஒயிட் ஸ்வானோட டியூபர்ஸு. டியூபர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு மேலே நம்மளுக்கு டியூபர்ஸ் கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லா பிளான்ட்டும் ஃப்ளவரிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ வேண்டவங்கெல்லாம் இப்போ வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பவுல் வெரைட்டி தான். இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்ப்ரவுட்டான டியூபர்ஸ் தான். எல்லாமே ரூட்டு வந்துருச்சு, ரெடி டு பிளான்ட் தான். பிங்க் பவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வெரைட்டி. இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பெரிய டியூபர் வந்து கிளையும் க்ரோத் டிப் இருக்குது. இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 இடத்துல க்ரோத் டிப் இருக்கும். இந்த பெரிய டியூபர் வந்து 250. அதே போல் இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 220. அப்புறம் இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸும் வந்து 220. இங்கே ஒரு டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 200. இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 180. இதுதான் வந்து நம்மளோட டியூபர்ஸு. ஸோ எல்லோரும் பார்த்துக்கோங்க. எல்லாமே ரூட் வந்து டியூபர்ஸ் தான். இதோட ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன். ஒரு அழகான பவுல் லோட்டஸ் தான். சோலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டியோட டியூபர் தான். ஒரு பியூர் ட்ராபிக்கல் வெரைட்டி. டபுள் ஷேடில் வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். பாருங்கள், இது வந்து நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு. இந்த டியூபரோட ப்ரைஸ் வந்து 180. ஒரே ஒரு டியூபர் தான் இருக்குது. வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். கர்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான். கர்ணாவில் ஒரே ஒரு டியூபர் தான் இருக்குது. இந்த சீசனில் கர்ணாக்கு டியூபர்ஸே கிடைக்காது, அவ்வளோ கஷ்டம். நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான் கர்ணா. பெரிய டியூபர் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 200. பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா எல்லோவில் ஒரு புது வெரைட்டி தான். சவுண்ட் ஆஃப் விண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி. பார்த்துட்டிங்கன்னா இதுலேயும் 3 இடத்துல க்ரோத் டிப் உள்ள டியூபர் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 200. அதே போல் இங்கே ஒரு சின்ன டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 180. 3 இடத்துல க்ரோத் டிப்ஸ் இருக்கும்.
200 180. இதுதான் வந்து இதோட டியூபர்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அழகான நடுவில் சீட் போர்டு உள்ள ஒரு எல்லோ வெரைட்டி. நம்மளோட வெரைட்டி கோகினோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான். கோகினோவோட பெரிய டியூபர் இருக்குது. இந்த சென்டரில் இருக்கிற க்ரோத் இப்போ என் கைப்பட்டு உடஞ்சி போச்சு. அது இல்லாமலே பார்த்துட்டிங்கன்னா இங்கே நம்மளோட வெரைட்டி ஒரு புது வெரைட்டி. அது இல்லாமல் நல்லா ரெட்டிஷ் ஷேடில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான். நிறைய பேர் ரெட்டு கலர் லாட்டஸ் கேட்பாங்க. இது நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் வரக்கூடிய ஒரு லாட்டஸ் தான். இதில் பெரிய டியூபர் இருக்குது. சென்டர் க்ரோத் டிப் வந்து என்னோடய கையில் உடஞ்சிருச்சு. பட் அது இல்லாமல் இங்கேயும் இருக்குது, இங்கேயுமே இருக்குது. ஸோ வந்து டோட்டலாக 3 க்ரோத் டிப் இருக்குது. கீழ் போர்ஷன் நீங்கள் கட் பண்ணியும் வைக்கலாம். இந்த டியூபரோட ப்ரைஸ் வந்து 350. ஆக்சுவலி நான் இது 400க்கே கொடுத்துருப்பேன். பட் ஆனால் இந்த ஒரு க்ரோத் டிப் உடஞ்சதுனால தான் 350க்கு கொடுக்குறேன். பெரிய டியூபர் தான், கட் பண்ணி தான் இதை அனுப்புவேன். டியூபரும் அதே போல் 3 க்ரோத் டிப் இருக்குது. சூப்பரான டியூபர். இதோட ப்ரைஸ் வந்து 350. இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது. இதோட முன் போர்ஷன் நான் எடுக்கும்போது உடஞ்சி போச்சு. பட் ஆனால் இதோட சைடில் இருந்து வேறு க்ரோத் டிப் வளர்ந்துருச்சு. சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 280. அதே போல் இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது. நல்லா ரூட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 250. இங்கேயும் ஒன்று இருக்குது. இது எல்லாமே நல்லா ஸ்ப்ரவுட்டான டியூபர்ஸ் தான். 250. இதுதான் வந்து நம்மளோட கோகினோ டியூபர்ஸ். ரொம்ப அழகாக இருக்கும் கோகினோ. நிறைய ஃப்ளவர்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான். வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். அடுத்ததும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெட்டிஷ் பிங்கில் வரக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான். நம்ம செந்தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. AW7 3 இடத்துல க்ரோத் டிப் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 220. அப்புறம் இங்கேயுமே இருக்குது. 2 இடத்துல க்ரோத் டிப் இருக்கும். இது திக்க ரன்னர் போல் தான் இருக்கும். இதில் வந்து ரொம்ப பெருசாக கட்டியான டியூபர்ஸ் கிடைக்காது. 2 இடத்துல க்ரோத் டிப்பே நல்லா ரூட்டே ஸ்ப்ரவுட்டாகவே ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 180. அதே மாதிரி இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது. இங்கே க்ரோத் டிப் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இதுவும் நல்லா ரூட்டு வர ஆரம்பிச்ச டியூபர் தான். 180. இதோட ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன். ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நம்மளோட வெரைட்டி ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டபுள் ஷேடு வரக்கூடிய ஒரு சூப்பர் வெரைட்டி தான். இதில் நல்லா கட் பண்ணி வைக்கக்கூடிய சூப்பரான டியூபர் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 220. நல்ல அழகான ஒரு வெரைட்டி தான் ஐஸ்வர்யா. இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது. இதோட முன் போர்ஷன் வந்து நான் எடுக்கும்போது உடஞ்சிருச்சு. பட் ஆனால் இதோட சைட்லேயே இன்னொரு க்ரோத் டிப் வளர்ந்துருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது க்ரோத் டிப் உடஞ்சாலும் நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அதோட சைடில் இருந்து நம்மளுக்கு க்ரோத் டிப்ஸ் வளரும். இதோட ப்ரைஸ் வந்து 200. இந்த க்ரோத் டிப் உடஞ்சிருச்சு. இல்லைனா நம்ம 220க்கு தான் கொடுத்துருப்போம். சைடில் க்ரோத் டிப் வளர்ந்ததுனால தான் கொடுக்குறேன். இல்லைனாலும் 2 க்ரோத் டிப்ஸ் இதில் இருக்குது. அது இல்லாமலே 200. அப்புறம் வந்து இங்கே ஒரு சின்ன டியூபர் ஒன்று இருக்குது. இது நல்லா ரன்னரே வளர்ந்துருச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 100 rupees. இந்த 3 டியூபர்ஸ் தான் இருக்குது. ஐஸ்வர்யாங்கிறது ஒரு சூப்பரான ப்ளூமர் தான். இந்த சீசனில் நம்மளுக்கு டியூபர்ஸே கிடைக்காது. வெரி ரேராக தான் டியூபர்ஸ் கிடைக்கும். அடுத்ததும் ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி தான். ஹல்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி. ஹல்க் அப்படிங்கிறத ரெட் கலர், நல்ல ரெட் கலரில் வரக்கூடிய ஒரு லாட்டஸ் தான். சிங்கிள் பெட்டல். இது வந்து தனியாகவே மலரும். மலர்ந்து நிற்கிறது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து 220. பெரிய டியூபர் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே ஒரு திக் ரன்னர் ஃபார்மில் உள்ள ஒரு டியூபர் இருக்குது. இது வந்து டியூபர்னு சொல்ல முடியாது, திக் ரன்னர் தான். ஆனால் நல்ல க்ரோத் டிப்பெல்லாம் இருக்குது. 3 இடத்துலையுமே க்ரோத் டிப் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 180. இங்கேயும் ஒன்று இருக்குது. 3 இடத்துல க்ரோத் டிப் இருக்கும். இங்கேயும் இருக்குது. 180. இதுதான் வந்து நம்மளோட டியூபர்ஸை. ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து பனீர் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டியோட டியூபர் தான். இதோட டியூபர் வந்து 250. பெரிய சைஸ் டியூபர் தான். அதே போல் சின்ன டியூபர்ஸ் வந்து 2 இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 50 rupees ஈச்.
அதே போல் இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது 200. இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது 200. இதுதான் வந்து நம்மளோட டியூபர்ஸை ஃப்ளவர் பிக்கன் ஆட் பண்ணிடுறேன். அதே போல் அமீலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒயிட் வெரைட்டி, அதோட டியூபர் ஒன்று இருக்குது. நடுவில் இந்த க்ரோத் டிப் வந்து உடஞ்சிருச்சு. அது இல்லாமல் இங்கே கீழேயும் க்ரோத் டிப் இருக்குது, இங்கேயும் க்ரோத் டிப் இருக்குது. அது இல்லாமல் இந்த முன்னாடியும் க்ரோத் டிப் இருக்குது. 3 இடத்துல க்ரோத் டிப் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 200. அதே போல் இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது. இதுவும் பார்த்துட்டிங்கன்னா 4 இடத்துல க்ரோத் டிப் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 250. நிறைய பெட்டல்ஸ் உள்ள ஒரு சூப்பரான ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான் அமீலியா, பார்த்துக்கோங்க. 250. அதே போல் இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது. இதுக்கும் 3 இடத்துல க்ரோத் டிப் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 200. இதுதான் வந்து நம்மளோட டியூபர்ஸை, பார்த்துக்கோங்க. வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். நம்மளோட வெரைட்டி ஒரு ஸ்பெஷலான வெரைட்டி தான். நாகவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி, அதோட டியூபர்ஸ் தான் இது. இதோட ரூட் வந்த டியூபர்ஸ் தான் பாருங்கள். இதில் வந்து நல்ல ரூட் வர ஆரம்பிச்சிருக்கு, க்ரோத்தே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரெடி டு பிளான்ட் அப்படிங்கிறக்கூடிய 2 டியூபர்ஸ் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் நான் வீடியோவில் சொல்லலை. வேண்டவங்க என்கிட்ட வந்து பர்சனலாக கேட்டுருங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரேட் உள்ள வெரைட்டி. ஸோ நம்ம வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்போம். அது வந்து மித்த செல்லர்ஸுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பப்ளிக்காக இதுக்கு ரேட்டு சொல்லலை. ஸோ வேண்டவங்க சொல்லுங்கள். நல்ல ஸ்ப்ரவுட்டான டியூபர் தான் இருக்குது. 2 தான் இருக்குது. இதுதான் வந்து இதில் பெரிய டியூபர். இது வந்து அதோட நெக்ஸ்ட் சைஸ் வரக்கூடிய டியூபர். இது வந்து கோல்டன் சன்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டியோட ஒரே ஒரு டியூபர் தான் இருக்குது. ஸோ வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். கோல்டன் சன்செட் ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன். ஒரு சூப்பரான டபுள் ஷேட் வரக்கூடிய ஒரு வாட்டர் லில்லி தான் இது. இந்த பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளவர் உள்ள பட் உள்ள பிளான்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். சோம்பு மாமு 200 இதோட ப்ரைஸு. அடுத்தது வந்து டபுள் ஷேடில் வேரிகேஷன்ஸ் உள்ள ஒரு வாட்டர் லில்லி தான். இதோட பேர் வந்து லின்சி வுட். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் பட் உள்ள பிளான்ஸ் தான் வந்து நம்ம சேலுக்கு கொடுக்குறோம். இதோட ப்ரைஸ் வந்து 200. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி. அதே போல் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய கேலக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய மல்டிபெட்டல் வாட்டர் லில்லி பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குன்ட்டு. இதோட ஃப்ளவரிங் பிளான்ஸும் கொடுக்கறதுக்கு இருக்குது. வேண்டவங்க சொல்லுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 400. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நம்மளோட வாட்டர் மொசைக் அப்படிங்கிற ஒரு வாட்டர் பிளான்ட் தான் இது. ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே வாட்டரில் வந்து ஒரு எப்படி நம்ம மொசைக் வந்து அப்படியே அரேஞ்சாக இருக்குமோ அதே மாதிரி இப்படி அரேஞ்சாக இருக்கிறதுனால தான் இதுக்கு அந்த பேர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி இவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.